ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லோரும் லஞ்சு கொடுத்துக்கிறதுக்கு டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ், அதே சமயம் சைட் டிஷ் கூட இதுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். முதல்ல பண்ண போகிறது பட்டாணி காய்கள்லாம் போட்டு ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன் முன்னாடியேவும். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பாசுமதி இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, இதை வதக்கிடலாம். பட்டர் ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே நீங்கள் ஊற்றிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், அதையும் போட்டு கலந்துக்கோங்க. ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 5 பீன்ஸு அதையும் கட் பண்ணியிருக்கேன். குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கலாம். அடுத்து 2 தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காயிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்திருந்தேன், அதை வேக வச்சு இப்போ போட்டிருக்கேன். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் வேக வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இப்படியே போட்டால் அதில் வேகாது. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு அந்த மசாலும் அந்த காயோட சேரணும் இல்லையா, அதுக்காக தான். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இதில் மல்லித்தலை, லெமன் ஒரு 1/4 லெமனாக புழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கிளறி விட்டுடலாம். அடுப்பு இப்போ சிம்மில் தான் இருக்குது. 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இப்போ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மசால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பண்ண போகிறது காளான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். காளானில் நம்ம எப்பயுமே ரைஸ் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்லையும் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாதத்தை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் இது போல் சாதம் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ தாளிக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். 1 பாக்கெட் காளானை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, லாஸ்ட்டில் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காளானில் பிடிக்கிறதுக்காக தான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். காளானில் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அதுவே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு வேகும். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. தண்ணி விட்டு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இதில் சேர்த்துக்கிறதுக்காக மசாலா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, நான் 1 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டுப்பல் ஒரு 6லேருந்து 7 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி சின்ன துண்டாக ஒரு இஞ்சி. எப்பயுமே பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக தான் இருக்கணும், அதனால தான் சின்ன துண்டாக எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், காளானில் எவ்வளோ தண்ணி விட்டு வேகுதுன்னு. அதனால தான் சொன்னேன் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திருச்சு, எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. காளானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த தண்ணியிலேயே காளான் வெந்துடும். காளான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை போட்டு கலந்துடலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நிறைய மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டு ஒட்டி இருந்துச்சு, அதனால தான் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வதங்கியும் அப்பையும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதில் சாதம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாதம் வந்து நம்ம நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. குலைவாக வடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தக்காளியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை இல்லையா, அதனால் லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்ல புளிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மல்லித்தலை இதை கலந்துடலாம். நம்ம முதல்ல வந்து காளானில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம், இப்போ பத்தாது இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா மட்டும் உப்பு சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். உப்பு போட்டு கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. அது எதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சேன்னா, அந்த பேஸ்ட்டோட நம்ம ரைஸ் வந்து நல்லா சூடாகி நல்லா கலக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அருமையான ஒரு ரைஸ். இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இதில் முட்டையெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ரைஸ். இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் அரிசி வேகிறப்ப குலையாமல் வேகும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரிசி வந்து குலையாது. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, அதிக உப்பு வேணாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதிக நேரம் வேக வைக்க வேணாம், சும்மா லைட்டாக வேக வச்சுக்கிட்டால் போதும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு அரிசி வெந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் கொதிச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். அரிசியை உடையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்படி அமுத்தி பார்த்தா உடையணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம எடுத்து வடிச்சுக்கிட்டோம்னா அந்த சூட்டில் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அரிசியும் உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி போட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும், ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. முட்டை சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு, அடுத்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு, அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு குட்டி தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல, ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டு தான் ரைஸை வேக வச்சுருக்கோம். அதே போல் முட்டை வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டு தான் கலந்து விட்டுருக்கேன், அதனால் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்ததான் நம்ம பண்ண போகிற ரைஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரைஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா, சோயாவும் எல்லாருக்கும் பிடிக்கும், அதே சமயம் முட்டையும் எல்லாருக்குமே பிடிக்குமா. அதனால் இது எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரைஸ், அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு ரைஸ். அதாவது சோயா கீமா ரைஸ். லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இங்கே செஞ்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரைஸ். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சாப்பாடை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாசுமதி தான் லைட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலே அந்த ரைஸ் வந்து வெந்துடும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சோயாவை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 10-20 போல் இது மாதிரி பெரிய சோயாவாக இருந்தால் ஒரு 20 போல் சோயா போதும். நம்ம 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப எல்லாம் கருக விட வேணாம், கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துக்கலாம். மசாலா லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. சோயா வந்து சீக்கிரமாக வெந்துடும். வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. அதுவும் நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மேலே மல்லித்தலை. இப்போ கலந்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு எந்த ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எல்லா ரைஸுமே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க. அடிக்கடி நம்ம இதே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ருசியாக இருக்கக்கூடிய ஒரு ரைஸ். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.